இந்த கூட்டத்திலே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற சிறப்பான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற திரு மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுக்கு இங்கே பாராட்டி தருகின்ற விழாவாக இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம். இந்த கூட்டத்திற்கு வருகின்ற பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் மற்றும் சங்கத்துடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் தர்மவீர காமராஜ் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அவருடைய நேர்மையான மற்றும் மக்கள் நல ஆட்சி முறையை முன்னுதாரணமாக கொண்டு புதிய முதலமைச்சர் மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சிறப்பான ஆட்சியை வழங்க இறைவனின் அருளும் தமிழகத்தில் உள்ள பரம்பரை அறங்காவலர்களால் நிர்வகித்துக் கொண்டிருந்த சுமார் 3000 கோயில்களுக்கு மேல் உள்ள திருக்கோயில்கள் தெய்வங்களின் ஆசையும் கிடைக்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பில் நம்முடைய முதலமைச்சருக்கும் மற்ற அமைச்சரவைக்கும் நம்முடைய மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்களை உண்டாக்கிக் கொள்கின்றோம். மேலும் தமிழக மக்களின் முன்னேற்றத்துக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கும் புதிய அரசு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று தமிழக முதல்வரின் ஆட்சி மக்கள் நல மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்றும் எங்கள் சார்பிலே நாங்கள் முழு நம்பிக்கை நாட்டு வைத்திருக்கின்றோம். அதே வேளையில தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் திருக்கோயில்கள் தொடர்பாக சில முக்கியமான கோரிக்கைகளையும் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இதன் மூலமாக வைத்துக் கொள்கின்றோம். முன்னோர்கள் உருவாக்கிய திருக்கோயில்களுக்கு பரம்பரை அறங்காவலர்களாக அவர்களது வாரிசுகளை மட்டுமே நீக்க வேண்டும் என்று இந்த சங்கம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றது. இரண்டாவதாக, பரம்பரை அறங்காவலர்களை சட்டப்பூர்வ நிர்வாகிகளாக இந்து சமய அறநிலையத்துறை அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மூன்றாவதாக, மாநில மற்றும் மண்டல அளவிலான திருக்கோயில்கள் நிர்வாகம் மற்றும் திருப்பணி குழுக்களை பரம்பரை அறங்காவலர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.